अस्सलाम वालेकुम. हेलो एवरीवन. इनकी ரொம்ப டேஸ்டான யாக்கினி சிக்கன் புலாவ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி அரிசி 2 சுண்டு எடுத்திருக்கேன். அதாவது அரை கிலோ கோழி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 துண்டு, இஞ்சி 1 துண்டு எடுத்திருக்கேன். பட்டை 2, 4-5 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 நட்சத்திர சோம்பு, ஜாவித்ரி பூ எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. சிக்கன் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம், அளந்து வச்ச தண்ணியை. இந்த சிக்கனோட ஸ்டாக் எடுத்து நம்ம சமைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்ச வெங்காயம், இஞ்சி அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலைலாம் எடுத்து வச்சோம்ல, அதை இதில் போட்டுட்டு அப்புறம் மசாலாத்தூள், முழு மல்லி, முழு மிளகு இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் தூளாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு 1/4 மணி நேரம் போல் இந்த கோழியில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் இறங்குற வரையும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இதில் உள்ள சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இது செய்கிற மெத்தட் கப்ஸா மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கப்ஸாலேருந்து. இது 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சேன். நான் 4 டம்ளர் ஆகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது சோறு தாளிக்கிறதுக்கு உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 1 கப்பு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், நெய் 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நெய்யும் எண்ணெயும் கலந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிக்கன் ஸ்டாக்லேயே அதில் பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கிறதுனால இப்போ போடணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாவை கீறி விட்டுட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த ரைஸுக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது அதுலேருந்து எடுத்த சிக்கன் பீசஸை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தயிர் இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச சிக்கன் ஸ்டாக்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. இப்போது தண்ணியெல்லாம் ஓரளவு சுண்டி வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு தம் போட்டுடலாம். இப்போது சோறுலாம் நல்லா தம் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணிக்க வேண்டியதான். வறுத்த கோழியோ இல்லை கிரில் சிக்கனோ இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரைஸில் உள்ள சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு நான் குஃப்தா செஞ்சுருக்கேன் சிக்கன்லேயே. அதை வச்சு பிளேட்டிங் பண்ணேன். இந்த யம்மியான யாக்கினி புலாவ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.